நம்மளும் அம்மாவுக்கு எப்படி எப்படியோ எடுத்து சொல்லிட்டோம். அவங்களும் புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்காங்க. என்னங்க நீங்க அதுக்காக அர்ச்சனாவை அப்படியே விட்டுற முடியுங்களா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அர்ச்சனாட்டையும் பேசி பார்த்தாச்சு. இனிமே அர்ச்சனாவோட வாழ்க்கை அம்மாவோட கையில தான் இருக்கு. சரி, நீ போய் படுப்போ. மம்மி, என்னடா கண்ணா, தூங்கலியா? தூக்கம் வரல. சரி, படுத்துக்கோ. எனக்கு ஒரு கதை சொல்லு மம்மி, அப்பதான் தூங்குவேன். கதை சொல்லு மம்மி. சொல்லு மம்மி. குழந்தை தான் கேக்குறல்ல, ஏதாவது கதை சொல்லி தூங்க வை. என்ன கதை சொல்றது? சரி, குருவி கதை சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா குருவி ஒரு அப்பா குருவி இருந்துச்சாம். அந்த குருவிங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி குருவி இருந்துச்சாம். அந்த அம்மா குருவி அப்பா குருவியோட தங்கச்சி குருவிக்கு சின்னதா ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சான். ஐ, குருவிக்கு கல்யாணம். அப்புறம் என்னாச்சு? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்பா குருவி அம்மா குருவி மேல கோவப்பட்டு காவிட்டுடுச்சான். ஐயா, அப்பா குருவி மோசம். அப்பா குருவிய அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா குருவிக்கு அம்மா குருவி செஞ்சது தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சான். அப்புறம் அம்மா குருவி கிட்ட அப்பா குருவி பழம் விட்டுச்சா இல்லையா? சொல்லுமா, அப்பா குருவி பழம் விட்டுருச்சா இல்லையா? ரம்யா, அம்மா குருவி தான் அப்பா குருவிக்கு நல்ல செஞ்சதுன்னு புரிஞ்சிடுச்சு இல்ல? அதான் அப்பா குருவி அம்மா குருவி கிட்ட பழம் விட்டுடுச்சு. நல்ல அப்பா குருவி இல்ல? ரம்யா, கதை அவ்வளவுதாம்மா. காலையில ஸ்கூலுக்கு போனில்ல, தூங்குமா நீ. சரி டாடி. என்னங்க, பால் ஆறிட போகுது. குடி. அண்ணா, அம்மாக்கு பயங்கர தலைவலி. தைலம் எங்க தேடி பார்த்துட்டு கிடைக்கல. உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் கூட. இருமா.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போய் படுப்போ. அர்ச்சனா, என்ன மச்சான், ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டு வந்து இன்பதிர்ச்சி கொடுக்குற? எனிதிங் ஸ்பெஷல்? ஸ்பெஷலே தான்டா. ரேவதி என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்னா நீங்க யாருமே நம்பலல. இப்ப பாருங்க, உங்க முன்னாடியே அவளை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்லுவாங்கற. என்ன பெட்டு? டேய், எந்த பெட், எந்த ரூம், எந்த ஹோட்டல்ல அவன் பாத்துக்குவான். உனக்கு என்னடா கவலை? டேய், நான் சொன்னது பெட் இல்லடா, பெட்டு. பெட்டா? அத பார், ரேவதி வந்துட்டா. டேய், நீங்க எல்லாரும் பேசாம சைலண்டா இங்கே இருந்து வாட்ச் பண்ணுங்க, சரியா? அவளை எப்படி ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு பாருங்க. ஹாய் வாசு. ஹலோ. என்ன வாசு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப ஃப்ரீயா இரு, பக்கத்துல வந்து உட்காரு. வா வா வாசு. மேம், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுற வாசு? நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதே சொல்லுங்க. 2 மேங்கோ ஜூஸ். ஓகே மேம். என்ன வாசு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? உன்கிட்ட இருந்த அந்த பழைய சுறுசுறுப்பு துருதுருப்பு இல்லையே, என்னாச்சு? அது வந்து மனசுல ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? அன்னைக்கு என் மேல பரிதாபப்பட்டு தானே நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்க. ஒருத்தர் மேல பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணலாம் வாசு, ஆனா லவ் பண்ண முடியாது. எனக்கு என்னவோ அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்குங்க. நீங்க இன்னும் என்ன லவ் பண்றீங்கன்ற நம்பிக்கையே எனக்கு வரல. என்னம்மா சீன் போடுறான் பாரா, முகத்தை எப்படி அப்பாவே வச்சிருக்கான் பார். அமைதிப்பட சத்யராஜே தான்டா இவன். ஏன் நம்பிக்கை வரல? உங்க அந்தஸ்து என்ன, என்னோட அந்தஸ்து என்ன? உங்க அழகு என்ன, ஏன் அழகு என்ன? நீங்க ஸ்கூட்டில வரீங்க, நான் ட்ரை சைக்கிள்ல வரேன். வாசு, will you stop it? இந்த மாதிரி அந்தஸ்து பார்த்து வர்றது காதல் இல்லைன்னு நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. மறுபடியும் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? அப்போ உங்களுக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்கா? பிடிக்கல. நீ இந்த மாதிரி அப்பாவியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பழைய வாசுவா, ரோட் சைடு ரோமியோவா இருக்கும்போது எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்த, அந்த மாதிரி உன்னை பார்க்க தான் ஆசைப்படுறேன். எப்போ எனக்காக நான் சொன்னதை கேட்டு உன் படிப்புக்கேத்த வேலை தான் பார்ப்பேன்னு வரட்டு கௌரவம் பார்க்காம எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு உழைக்க ஆரம்பிச்சியோ, அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மச்சான் மொத்தமா கவுத்துட்டான்டா. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள அந்தஸ்து ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? அந்தஸ்துங்கிறது யாருக்கும் நிரந்தரம் இல்ல. நீ உழைக்கிற ஆம்பளை, நீ நினைச்சா எல்லா அந்தஸ்தையும் தாராளமா அடையலாம்.
நீயா ஏன் உன்னை தாழ்த்திக்கிற? முதல்ல லவர்ஸ்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது. நான் சொன்னது சேருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் இல்ல, நம்ம 2 பேர் மனசுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸையும் தான். புரியுதா? புரியுதுங்க. நானும் அப்படி இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுறேன். பாத்தியா, முதல்ல நீ இந்த வாங்க போங்கன்னு சொல்றத விட்டுட்டு வா போன்னு கூப்பிடு வாசு. அப்பதான் உன்னால நெருங்கி வர முடியும். சரிங்க. வாசு, ஓ சரி ரேவதி. ரேவதி, இப்ப கூட என்னால நம்ப முடியல. ஏதோ பறக்கிற மாதிரியே இருக்கு. எனக்காக ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்றியா? I love you. ரேவதி, எனக்காக இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றியா? I love you. இன்னும் கொஞ்சம் சத்தமா ப்ளீஸ். I love you. போதுமா? இல்ல ஊருக்கே கேக்குற மாதிரி லவுட் ஸ்பீக்கர் வச்சு சொல்லுமா? I love you. I love you. I love you. கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற பிஸ்கெட் மேடம். இது மார்க்கெட்ல ஒரு பாக்கெட் 10 ரூபா மேடம். நாங்க கம்பெனி விளம்பரத்துக்காக 2 பாக்கெட் 10 ரூபான்னு கொடுக்குறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? ப்ளீஸ் மேடம், மத்த கம்பெனி மாதிரி இல்ல மேடம். எங்க கம்பெனி பிஸ்கெட் டேஸ்டா இருக்கும். 2 பாக்கெட் வாங்கிக்கங்க மேடம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிஸ்கெட்லாம் வேண்டாம். எங்க கம்பெனி பிஸ்கெட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேடம். வேணா சாம்பிளுக்கு ஒன்று வாங்கி பாருங்க மேடம். ஏமா, நான் பிஸ்கெட் சாப்பிட்ற வயசுல இருக்கேன். சும்மா பிஸ்கெட் வாங்கிக்கன்ட்டு. பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு வயசெல்லாம் தேவையில்லை மேடம். எனர்ஜி ஃபுட்டு தானே, யார் வேணாலும் சாப்பிடலாம் மேடம். நீங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, இதை டேஸ்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல. வேண்டான்னு சொன்னா ஒரு தடவை புரிஞ்சுக்க மாட்டீங்க, சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. கோச்சிக்காதீங்க மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். பிஸ்கெட்டை வாங்குங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். டேஸ்ட் பண்ணி பாருங்க மேடம், அப்பதான் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு புரியும். சாப்பிடுங்க மேடம். இந்தாங்க மேடம், சாப்பிட்டு பாருங்க. இருமா, ஒண்ணு கூட போதும். சாப்பிடுங்க மேடம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னொன்னு சாப்பிடுறீங்களா? இன்னொரு பிஸ்கெட் சாப்பிடுங்க மேடம். அது ஒண்ணு இல்லம்மா, இவங்க என்னோட அண்ணி தான். அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம் வரும். அண்ணி, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு தான் ஆட்டோ பிடிக்க வந்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ள உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஏய், இவங்க உன்னோட அண்ணியா? பொய் சொல்லாத. யார் நீ? என்ன பண்ண அவங்கள? இல்ல, நான் இவங்கள ஒண்ணும் பண்ணல.
இவங்க என்னோட அண்ணிதாம்மா. மறுபடியும் போய் சொல்றியா? போலீஸ கூப்பிடுவேன். யாராவது இங்க வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னம்மா என்ன பேசுற நீ? இவங்க அண்ணிதாம்மா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே, யாராவது வாங்க ப்ளீஸ். இவங்க என் அத்தை அண்ணின்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டாங்க. இல்லங்க, நான் ஒண்ணும் பண்ணலங்க. என் அண்ணிதான் இவங்க. கொஞ்சம் தண்ணி மயக்கம் கொண்டு போட்டு வாங்க, விழுந்துட்டாங்க. please. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. பாருங்கம்மா, சும்மா போய் சொல்லாதீங்க. இவங்க என் அத்தை. ஏமா என்ன கிண்டல் பண்றீங்களா? இந்த பொண்ணு அத்தங்கது, நீங்க அண்ணிங்கிறீங்க. என்ன கதை பாருங்க இது? அத்தை. இல்லங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்க அண்ணிதான். நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு கொஞ்சம் சும்மா போறேன். இந்த இருங்க. பொண்ணு யாரோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்பாதீங்க. இங்க ஏமா பாருங்க உங்க அத்தை. கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் ஊத்துங்க. அத்தை, 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 எழுந்திரிங்க அத்தை, 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 இங்க பாருங்களேன் அத்தை, அத்தை, எழுந்திரிங்க அத்தை, 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 எழுந்திரிங்க அத்தை, அத்தை. அம்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணி இந்தம்மா, கொடுங்களேன். தண்ணி குடிக்க சொல்லு. இந்தாங்க அத்தை. அத்தை, இந்தாங்க அத்தை. அம்மா குடிங்கம்மா, மயக்கமா இருக்கீங்களே. கொஞ்சம் தண்ணி குடிங்கம்மா. குடிங்க அத்தை. இந்தாங்க அத்தை. இப்ப எப்படி இருக்கு அத்தை? என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு பொம்பளை பிஸ்கட் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல. எங்க அந்த பொம்பளை? இங்கதானே இருந்தாங்க இப்போ. அந்த அம்மா எஸ்கேப் ஆயிடுச்சு. நல்ல வேலைம்மா. இந்த பொண்ணு சரியான சமயத்துல வந்து உதவி செஞ்சதுனால தான் நீ தப்பிச்ச. உன் நகையும் தப்பிச்சிச்சு. ஏமா இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடலாமாமா? இப்பதான் பஸ்ல ட்ரெயின்ல தியேட்டர்ல எல்லாம் மயக்க பிஸ்கட் கொடுத்து அங்க எங்க கொலைன்னு நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டாமா? குண்டுமணி தங்கத்துக்காக சின்ன குழந்தைய கூட கொண்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட காலமா இது? அம்மாடி, நீயே பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுருமா. இல்லைங்க, நானே போய்க்கிறேன். ஏமா மயக்க பிஸ்கட் சாப்பிட்டதுல இன்னும் உங்களுக்கு மயக்கமே தெரியல. இதுல எப்படிமா தனியா வேற போவீங்க? ஏமா இது உங்க சொந்தக்கார பொண்ணு தானமா?